நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மார்ச் 29ஆம் தேதிங்க. இன்றைக்கி நம்ம கோவை டு பாலக்காடு ரோட்டில் 3 விபத்துகள் நடந்திருக்குங்க சாயங்காலம். முதல்ல வந்து பார்த்தாச்சுன்னா இந்த விபத்து ஒரு டேங்கர் லாரி காக்கா சாவடி பக்கத்தில் டிரைவரு தூக்கத்தில் கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் விட்டார். அங்கே ஒரு சின்ன பொண்ணு உயிரிழந்துட்டாங்க. அதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம பாலக்காடு ரோட்டில் உட்காந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து இன்னொரு விபத்து நவக்கரை பக்கத்தில் ஒரு இனோவா காரும் ஒரு ஸ்விஃப்ட் காரும் மோதி ஒருத்தர் வந்து உயிரிழந்துக்கிறாரு. ஸ்விஃப்ட் காரில் வந்தவங்கள அந்த டிரைவர் வந்து உயிரிழந்துட்டார். இனோவா காரில் வந்தவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அது ஒரு விபத்து. அதுக்கு அடுத்து வந்து கற்பகம் காலேஜ் பக்கத்தில் ஒரு கேரளா கல்லூரி மாணவராட்டாக்குது நேராக வந்து ஒரு லாரியில் விட்டு சம்பவ இடத்துலையே உயிரிழந்திருக்கிறாரு. இது மாதிரி வந்து அந்த பகுதியில் வந்து இன்றைக்கி 3 விபத்துகள். அதனால் கொஞ்சம் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, மெதுவாக போங்க. கொஞ்சம் எதாவது தூக்க கலக்கமாக இருந்தால் ஒரு ஓரத்தில் நிறுத்தி தூங்கிட்டு மெதுவாக போங்க. நாளுக்கு நாள் வந்து நம்ம விபத்துகள் வந்து குறையணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் டெய்லி வந்து விபத்துகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. பார்த்து போய்க்குங்க, பாதுகாப்பாக போய்க்குங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். வணக்கம்.